என் அன்பு வணக்கம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ணி காட்டிடலான்னு. அது என்னென்னா சாம்பார். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சூப்பராக சாம்பார் வைப்பீங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்றது என்னோடய நம்பிக்கை. இது பண்ணுறது மூலயமா உங்கள் சாம்பார் வேறு லெவலில் இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது ஆல்மோஸ்ட் வெண்டைக்காய் வறுவல் இன்றைக்கி. இது நான் இதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடியை அரைச்சி போட போகிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி பொரியல் பொடி, அந்த பொடியை போட்டு இறக்க போகிறேன். டேஸ்ட்டு ட்ரமாட்டிக்காக சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ முதல்ல அந்த பொரியல் பண்ணிடலாம். நான் அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இதை நீங்கள் எண்ணெய் ஊற்றாமலையும் நீங்கள் இதை வறுத்துக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் ஆகும். ஸோ எண்ணெய் வறுத்து போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக, அது உடனே நான் யூஸ் பண்ண போகிறேன்ல, அதனால் நான் அது எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கும் நாளைக்கு கூட இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா செவந்து வரட்டும். நல்லா லேசாக அப்படியே செவந்து வருது. கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன். மிளகா வறுந்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளையும் சேர்த்துக்கிறேன். கருப்பெல்லு போடுங்க, சூப்பராக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த இருப்புச்சட்டியில் இருக்கிற சூட்லேயே இந்த கருவேப்பிலையும் எள்ளும் நல்லா வறுபட்டுரும். இப்போவே நல்ல வாடை அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, இவர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை அரைக்கணும். ஸோ அந்த மீன் டைம் இவர் அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். மீன் டைத்தில் நம்ம புளியை கொதிக்கும்போது இதை நாம் அரைச்சிக்கலாம். ஸோ சாம்பாருக்கு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்போவுமே சாம்பாருக்கு தாளிப்பை கடைசியில் தான் போடுவேன். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் இன்னும் வெங்காயத்தை வதக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். 7 வெந்தயம் முதல்ல நான் சேர்த்துக்கிறேன். அதோட வெட்டி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக வதங்கினா போதும். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. சாம்பாருக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துட்றேன். வெங்காயம் வதங்கிறது ஃபாஸ்ட் ஆகிடும். உப்பு ஒரு டைப்பில் சேர்த்தது எல்லாத்துக்கும் கரெக்டாகவும் ஆகிடும். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி வேரை நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வேரில் தான் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட் இருக்குதுன்னு நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன். ஃபஸ்ட் டைமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொத்தமல்லி வேரை எல்லா டிஷ்ஷையும் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த ஒரு தக்காளியும் நான் ஏதோ சேர்த்து இதுலேயே வதக்கிக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது, இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, ஃபஸ்ட் டைம் சாம்பார் வைக்கிறீங்க, ஆனால் வைக்கிறவங்களை ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக பண்ணணுன்னா நீங்கள் இந்த சாம்பார் வைக்கணும். அது என்னென்னா கேப்சிகம். நீங்கள் வேணால் நீங்கள் கல்யாணத்தில் இதெல்லாம் பாருங்கள், அந்த சாம்பாரில் கண்டிப்பாக கேப்சிகம் போட்டுருவாங்க. காரணம் இதுதான். அந்த கேப்சிகம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோடையும் ஒரு நல்ல ஒரு ரம்மியமான ஒரு மைல்டு ஃப்ளேவர் இருக்கும். அதை போட்டு டேஸ்ட் வைக்கும்போது ஒரு டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஒரு பல்க் குக்கிங்லலாம் இதை நீங்கள் கேப்சிகம் போடுறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் இன்றைக்கி பண்ணுறது கேப்சிகம் போட்டு இந்த சாம்பார் வைக்கிறேன். ஸோ டுடே இஸ் அ கேப்சிகம் சாம்பார். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இந்த டைட்டில் சேர்த்துக்கிறேன். இந்த கேப்சிகம் போடுறது ஒரு தனி டிப்ஸு தான் இது. ஸோ இப்போ இது நான் ஸ்பெஷல் சாம்பார்னு சொல்கிறது இந்த கேப்சிகம் போடுறதுனால கிடையாது. இது ஒரு ஜென்ரலான டிப். ஒரு ஸ்பெஷல் சாம்பாராக நார்மலாக நீங்கள் பண்ணுற சாம்பாருக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நான் காட்ட போகிறேன். ஸோ நான் இது 2த்தையும் சேர்க்க போகிறேன். இது என்னது, இது குழம்பு மிளகாத்தூள், எஸ்ஆர் குழம்பு மிளகாத்தூள். இது எஸ்ஆர் இடித்த சாம்பார் தூள். ஸோ நீங்கள் குழம்பு மிளகாத்தூளும் இடித்த சாம்பார் பொடியும் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சாம்பார் பொடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரை குழம்பு மிளகாத்தூளும் அரை சாம்பார் பொடியும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு லெவலில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதே நீங்கள் இடித்த சாம்பார் வச்சு போனீங்கன்னா வண்டர்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக இடித்த சாம்பார் அதோட ஸ்பெஷாலிட்டியாக என்னென்னா உரலில் இடித்த மாதிரியான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அது கொண்டு வந்துடும். ப்ளஸ் நீங்கள் குழம்பு மிளகாத்தூளையும் நீங்கள் சேர்க்கும்போது
அதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அரை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நான் வந்து குழம்பு மிளகாத்தூளை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது எப்படி உரலில் இடித்த மாதிரி நரன்னு இருக்கா, ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். இதையும் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, இதை வந்து நான் புரியிலேயே கரைச்சி வச்சுட்டு மொத்தமாக அப்படி ஊற்றலாமா, தாராளமாக ஊற்றலாம். இப்படியும் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். ரிசல்ட் ஒன் பி சேம் ஒன்லி. ஸோ இப்போ இந்த மீன் டயத்தில் நம்ம இந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா ஆறிப்போச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். சூப்பராக இது வந்துடுச்சு. இவரை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இவர் ஃபென்டாஸ்டிக்காக ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மீன் டயத்தில் இது நல்ல புளி நல்லா கொதிச்சிடுச்சு. இது பர்ஃபெக்டான டைம். இந்த டயத்தில் ஒரு நல்ல அரோமா இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் துவரம் பருப்பை நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். மீன் டைப்பில் நம்ம வந்து இந்த வெண்டைக்காவை இந்த பருப்பு இதுலேயே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லியை தூவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த வெண்டைக்காய்க்கு போட்ட பொடி வந்து இதுக்காகவே போட்டது. இந்த வெண்டைக்காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பொரியலுக்கு போட்டால் கூட இது நல்லாயிருக்கும். பட் பொரியலுக்குன்னு தனியாக பொடி இருக்குது. அது இன்னொரு நாள் நான் காட்டுறேன். இப்போ நம்ம சாம்பாரை டச் பண்ணிடுவோம். சூப்பர், ஃபென்டாஸ்டிக்காக, ரொம்ப ரொம்ப சூப்பராக இது வந்திருக்கு. நீங்கள் இந்த குழம்பு மிளகாத்தூளையும் இடித்த சாம்பாரையும் போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். இடித்த சாம்பார் தான் போடணும், இல்லை ரெகுலர் சாம்பாரும் போடலாம். இடித்த சாம்பார் போட்டால் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் நான் உடச்ச உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 சிட்டிக்கு பெருங்காயத்தூளையும் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மனத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இடிச்ச சாம்பார், குழம்பு மிளகாத்தூள், ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக ரொம்ப சூப்பராக அமேசிங்காக சூப்பராக இருக்கும். கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இப்போவே உங்கள் வீடு தெரியும்.